ஒரு அழகான காட்டில் மந்திரக்குயில் ஒன்று வாழ்ந்தது. அதன் பாடல் அனைவருக்கும் மகிழ்ச்சியைத் தரும். ஆனால் ஒரு நாள் ஒரு பொல்லாத மந்திரவாதி அதை பிடிக்க வந்தான். உன்னை பிடித்து உன் மந்திர பாட்டால் செல்வம் சேர்ப்பேன் என்று சொல்லி அவன் குயிலுக்கு வலையை வீசினான். குயில் பயந்து ஓடியது. அப்போது விநாயகர் அங்கே வந்தார். குயில் அவரிடம் ஓடி, தெய்வமே, என்னை காப்பாற்றுங்கள் என்றது. விநாயகர் புன்னகைத்தார். பயப்படாதே, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி அவர் ஒரு சிறிய தந்திரம் செய்தார். மந்திரவாதி வலையை இழுத்தபோது விநாயகர் ஒரு பெரிய பழத்தை அதில் வைத்தார். மந்திரவாதி குயில் பிடிபட்டுவிட்டது என்று நினைத்து வலையை திறந்தான். உள்ளே பழம். அவன் ஆச்சரியப்பட்டான். மீண்டும் வலையை வீசினான். இப்போது விநாயகர் ஒரு கல்லை வலையில் போட்டார். மந்திரவாதி கோபத்தால் கத்தினான். மூன்றாம் முறையாக அவன் வலையை வீசினான். இந்த தடவை விநாயகர் தன் துதிக்கையால் குயிலை மெதுவாக தூக்கி மரத்தின் உச்சியில் வைத்தார். மந்திரவாதிக்கு எதுவும் புரியவில்லை. இங்கே ஏதோ மந்திரம் இருக்கிறது என்று பயந்து அவன் ஓடிவிட்டான். குயில் மகிழ்ச்சியாக பாடியது. நன்றி, தெய்வமே. விநாயகர் சிரித்தார். பொறுமையாக இரு, புத்திசாலித்தனமாக நட, எப்போதும் வெற்றி கிடைக்கும் என்று அருளினார். அன்று முதல் குயில் சுதந்திரமாக பாடியது. விநாயகரின் அன்பும் பாதுகாப்பும் அதைச் சுற்றி நிலவின.